இயேசு வந்து சொல்றாரு ஜனங்களை பார்த்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் பரலோகம் சமீபமா இருக்குதுன்னு சொல்ல. பரலோகம் நீங்க எல்லாம் பரலோகத்துக்கு வரணும்னு இயேசு சொல்லவே இல்லை. இயேசு என்னமா சொன்னாரு? நீங்க மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்றார். எல்லாம் சொல்லுங்க, பரலோகம் வேற, பரலோக ராஜ்யம் வேற. எல்லாம் சொல்லுங்க, பரலோகம் வேற, பரலோக ராஜ்யம் வேற. மெயின் பரலோகம் எங்க இருக்குது? அங்க இருக்குது. அவருடைய ராஜ்யம், ராஜ்யம் அங்க இல்ல, அந்த ராஜ்யம் இங்க கூட இருக்கலாம். அந்த ராஜ்யம் இங்க கூட இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போறதுக்காக இயேசு இந்த பூமிக்கு வரல. நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இயேசு இந்த பூமிக்கு வந்தார்ல, பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார்ல. நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? இயேசு நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்காக அவரு வந்து என்ன பண்ணாரு, இந்த பூமிக்கு வந்து இதெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இயேசு இந்த பூமிக்கு வந்தது நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்காக இல்ல, பரலோகத்தை இந்த பூமியில கொண்டு வருவதற்காக. எத்தனை பேர் புரிஞ்சுதுன்னு தெரியல. இயேசு இந்த பூமிக்கு வந்தது நம்மள பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு இல்ல, பரலோகத்தை இந்த பூமிக்கு கொண்டு வரணும். எல்லாம் சொல்லுங்க, பரலோகத்தை இந்த பூமிக்கு கொண்டு வரணும். வசனம் வந்து காட்டம் பாருங்க, யோவான் 17ஆம் அதிகாரம் 14 இருந்து வாசிங்க. 17-14 இருந்து. அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்களும் உலகத்தான் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்து, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான். இயேசு எதுக்காக வேண்டிக் கொள்ளணும்? ஆண்டவரே, இந்த ஊர்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜனங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க, பசியும் பட்டினியுமா இருக்கிறாங்க, கண்ணீரும் கம்பளியுமா இருக்கிறாங்க, அதனால தயவு செஞ்சு இந்த ஆட்களை எங்க கூட்டின்னு போங்க? பரலோகத்துக்கு கூட்டின்னு போங்க அப்படின்னு தானே ஜெபம் பண்ணணும். ஒரு நல்ல பிள்ளையா இருந்தா எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, இந்த ஜனங்கள்லாம் யாரெல்லாம் என்னை நேசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கப்பா அப்படின்னு தானே ஜெபம் பண்ணணும். ஆனா இவர் எப்படி ஜெபம் பண்றாரு? அப்ப இயேசு நாம இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக அவர் ஜெபம் பண்ணல. இயேசு நாம இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்வதற்காக, உங்களுக்கு வயசு ஆயிருந்தாலும் நீங்க பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படணும்னு அவர் ஜெபம் பண்ணதே இல்லை. வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அவங்க பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வதற்காக நான் என்ன பண்ணல, வேண்டிக் கொள்ள. மாறா அவங்க வாழ்க்கையில எந்த தீமையும் நடக்கக்கூடாது, எந்த தீமையும் வரக்கூடாது. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமையும் என்ன ஆகணும்? நீங்கன்னு வேண்டிக் கொள்றேன்ற.